ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து சாஃப்டான, ஸ்வீட்டான, டேஸ்டான ஒரு வாழை இலை அடையோட ரெசிபி தான் உங்களுக்காக நான் ஷேர் பண்ண போகிறேன். பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. பார்க்கும்போது சாப்பிட தோணுற மாதிரி தான் அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் இந்த வாழை இலை அடைக்கு. நீங்கள் ஃபஸ்ட்டு தான் என்னோடய வீடியோ பார்க்குற மாதிரி இருந்திருந்தால் என்னோடய சேனல்லே போய் பார்த்தா உங்களுக்கு பிரயோஜனமான நிறைய ரெசிபீஸு நான் அதில் போட்டிருக்கு. உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் பெல் ஐக்கன் ப்ரெஸ் பண்ணி ஆல் ஆப்ஷன் கூடி ஆன் பண்ணி வச்சுருந்தா உங்களுக்கு நான் போடுற எல்லா வீடியோடையும் நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த அடை செய்கிறதுக்காக 1.5 கப்பு வறுத்த பச்சரிசி மாவு நான் எடுத்திருக்கு. இந்த அடை வந்து ஈவினிங் ஸ்நாக்காயும் பிரேக்ஃபாஸ்டாயும் சாப்பிடலாம். இதுக்கு அதே கப்பில் 1/2 கப்பு வெல்லம் நான் எடுத்திருக்கு. இது வந்து நல்ல அழுக்கில்லாத நல்ல வெல்லம் தான். ஒரு தேங்காய் துருவியதும் எடுத்திருக்கு. கூட 1/2 டீஸ்பூன் சீரகமும் 3 ஏலக்காவும் தூள் பண்ணி நான் வச்சுருக்கு. இனி வாழை இலையும் எடுத்திருக்கு. இனி வந்து ஒரு பேனிலேக்கு நம்ம வெல்லம் பானி பண்ணுறதுக்காக போடலாம். இப்படியே பானி பண்ணி வச்சு எடுத்துக்கோங்க. அப்புறம் துருவிய தேங்காயும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுக்கணும். அப்புறமா நம்ம தூள் பண்ணி வச்சுருந்த சீரகமும் ஏலக்காவும் அதிலேக்கு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுக்கலாம். இப்படி மிக்ஸ் பண்ணி எடுக்கும்போதே 1.5 கப்பு மாவின 3 கப்பு தண்ணி நான் ஒரு கடாயில் கொதிக்க வச்சுருக்கு. ஆனால் இது வந்து புதுசாக நான் எடுத்த மாவு தான். அதனால் எவ்வளோ தண்ணி வேணும்னு தெரியல. அதனால் இன்னொரு கடாயிலோடு நான் தண்ணி கொதிக்க வச்சுருக்கு. இப்போ வந்து 3 கப்பு தண்ணியிலேக்கு நான் கொஞ்சம் நெய், 1 டேபிள் ஸ்பூன் நெய்யை தேவையான உப்பும் போட்டிருக்கு. இனி வந்து நம்ம எடுத்து வச்சுருந்தா பச்சரிசி மாவு அதிலேக்கு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுக்கலாம். இப்போது பக்கத்தில் இன்னொரு கடாயிலோட தண்ணி கொதிச்சிட்டே இருக்குது. நான் சொன்னேன்ல, புதுசாக எடுத்த மாவாயதுனால எவ்வளோ தண்ணி தேவை வருதுன்னு தெரியாததுனால தான் இன்னொரு கடாயிலோடு நான் தண்ணி கொதிக்க வச்சுருக்கு. இப்போது 3 கப்பு தண்ணி இதுக்கு பத்தாது. அதனால் அந்த தண்ணி கூட ஊற்ற போகிறேன். இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுக்கலாம். இதே மாதிரி தான் நம்ம இடியப்பத்துக்கும் மாவு செய்வாங்க. இப்படியே தான். பச்சை தண்ணி ஊற்றக்கூடாது. கொதிக்கிற தண்ணி ஊற்றி கொஞ்சம் கொஞ்சமாக தான் ஊற்றி மாவு மிக்ஸ் பண்ணி எடுக்கணும். இப்படி ஒரு தவி வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுக்கணும். நல்லா கிண்டி எடுக்கணும். சூடாயதுனால கை வச்சு நமக்கு செய்ய முடியாது. அதனால் இப்படி ஒரு குச்சியை வச்சு கூட கிண்டி எடுக்கலாம். இப்படியே தான். இது பத்தாது, இன்னும் கொஞ்சம் கூட தண்ணி தேவை வரும். மாவு வந்து நல்லா லூஸாக இருக்கணும். அந்த மாதிரி தான் கிடைக்கணும். கெட்டியாகக்கூடாது. இப்படியே தான் நல்லா கலரி விட்டுக்கோங்க, மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்படி நல்லா மிக்ஸ் பண்ணி நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிட்டு தான் இந்த மாதிரி கிண்டி எடுக்கணும். இப்படி பண்ணியதுக்கப்புறமா இனி வந்து நமக்கு ஒரு மூடி வச்சு இது அப்படியே ரெஸ்ட் பண்ணுறதுக்கு விடலாம். ஒரு 10 நிமிஷம் போதும். 10 தேவையில்லை, ஒரு 5 நிமிஷத்துக்காக. அப்புறம் வாழையில் நல்லா க்ளீன் பண்ணியதுக்கப்புறமா கொஞ்சமாக மாவு எடுத்து இப்படியே கை வச்சு நல்லா வாழை இலையில் மாவு தேய்ச்சி விடலாம். அதுக்கு எனக்கு தமிழ் வேர்டு என்னன்னு தெரியல. இப்படி பண்ணுறதுக்கு என்ன சொல்லுவோன்னு தெரியல. நீங்கள் கமெண்டில் போட்டுக்கோங்க. என்னோடய தமிழ் அவ்வளோ நல்ல இல்லைன்னு எனக்கு தெரியும். எனக்கு அவ்வளோ தெரியல. நீங்கள் கமெண்டில் போட்டுக்கோங்க. எதாவது தப்பாக நான் சொன்னால் நீங்கள் மன்னிச்சிடுங்க. இப்படியே தான் கையை வச்சு நல்லா நைஸாக தேய்ச்சி விடணும். இப்படியே தான். அதுக்கப்புறமா நம்ம ஃபில்லிங் ரெடி பண்ணி வச்சுருந்தா அந்த தேங்காய், வெல்லம் அந்த கூட்டு எடுத்து இதில் நடுவிலேக்கு இப்படியே வைக்கலாம். இந்த மாதிரி ஸ்பூன் வச்சு எல்லா இடத்துலையும் ஸ்ப்ரெட் பண்ணி விடலாம். இப்படியே தான். கடைசியிலே வந்து நம்ம கை வச்சு கொஞ்சமாக லைட்டாக ஒன்று ப்ரெஸ் பண்ணி விடணும். இந்த மாவிலேக்கு ஒட்டி இருக்கிற மாதிரி விடணும். பின்னாடி வந்து வாழையில் நல்லா மடிச்செடுக்கணும். இப்படி எல்லா மாவும்
இந்த மாதிரி மடித்து அடை ரெடி பண்ணி எடுக்கலாம். இப்படி எல்லாமே நான் ரெடி பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுச்சு. இனி வந்து இட்லி பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி நான் கொதிக்க வச்சுருந்தது. இனி வந்து நமக்கு அடை எடுத்து அதிலேக்கு வேக வைக்கிறதுக்காக விடலாம். இப்படியே தான் எல்லா அடையும் இந்த மாதிரி பாத்திரத்திலேக்கு வச்சு வேக விடலாம். இது வந்து நான் சொன்ன மாதிரி ബ്രേക്ക്ഫാസ്റ്റായും ഈവനിങ് സ്നാക്കായും എല്ലാം சாப்பிடலாம். பசங்களுக்கு ஸ்கூலில் நிന്നും காலேஜில் நிന്നും ഒക്കെ வரும்போது அவங்களுக்கு ஈவினிங்கு டீயோட கூடയൊക്കെ கொடுக்கலாம். அதே மாதிரி ஒரு கெஸ்ட்டொക്കെ நம்ம வீட்டில் வரும்போது அவங்களுக்கும் செஞ்சு கொடுக்கலாம். கேரளாவிலெல்லாம் இந்த அடை வந்து ரொம்ப ஃபேமஸான ஒரு டிஷ்ஷு தான். எல்லா வீட்டிலும் செய்வாங்க. இது வச்சு கோதுமை மாவுலேயும் செய்யலாம், ராகி மாவுலேயும் செய்யலாம், சோள மாவில் செய்யலாம். உங்களுக்கு என்ன மாவு பிடிக்குதோ அதே மாவில் இந்த மாதிரி அடை செய்யலாம். இப்படியே தான் மூடி வச்சு ஒரு 10 நிமிஷம் நமக்கு வேக விடலாம். இப்போ வந்து நம்ம அடையெல்லாம் வெந்து வந்துச்சு. ഇത് ഇന്നൊരു പാത്രത്തിലേക്ക് നമുക്ക് മാറ്റിக்கலாம். இப்போ நானொரு தட்டிலேக்கு இதெல்லாம் மாற்றிடுச்சு. பாருங்க எவ்வளோ அழகாக இருக்கு. நைஸாக நான் மாவு தேய்ச்சதுனால அவ்வளோ சாஃப்டாக இருக்குது. சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நல்ல சூடாக இருக்குது. தொடவே முடியாத அளவுக்கு சூடாக இருக்குது. நீங்கள் வீட்டில் இந்த மாதிரி பச்சரிசி மாவு இருந்தால் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்க்கணும். இனி வந்து இன்னொரு அடையும் நான் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். பாருங்கள் சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். பசங்களுക്കൊക്കെ ரொம்ப பிடிக்கும். இனிப்பாக இதனால ரொம்ப பிடிக்கும். பார்க்கும்போதே சாப்பிட தோணுது. அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக நீங்கள் என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.